தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனுவினை தாக்கல் செய்த நிலையில் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். பெரம்பூரில் தொடங்கி சுமார் 5 இடங்களில் விஜய் இன்றைய தினம் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறது. இந்த நிலையில்தான் விஜய் 2 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறார். ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, மற்றொன்று திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில இன்று முதல் நாள் வேட்புமனு நாளன்றே விஜய் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு தற்பொழுது பிரச்சாரத்தையும் அவர் இங்கிருந்து தொடங்குகிறார். கிட்டத்தட்ட 20 நாட்கள் அவரது பிரச்சார பயண திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் நாள் பிரச்சாரம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தொடங்கக்கூடிய வகையில் வகுக்கப்பட்ட நிலையில தற்பொழுது அவர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். வேட்புமனுவை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தாக்கல் செய்துவிட்டு தற்பொழுது அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். தெருமுனை பிரச்சாரமாக இந்த பிரச்சாரம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் விஜய் பங்கேற்று உரையாற்றவிருக்கிறார். தான் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில வழி நெடுகிலும் விஜயின் ரசிகர்களும் அவரது தொண்டர்களும் கட்சியிற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருந்தது. அதனால் விஜய் வாகனத்திற்கு வெளியே கையசித்தபடி விஜய் இந்த வாகனத்தில் தற்பொழுது வரவில்லை. அவர் வாகனத்திற்குள் அமர்ந்து அந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் போட்டியிடுவதற்கு பல முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதில் 75,000 வாக்காளர்களுக்கு மேல் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதை அடிப்படையாக கொண்டுதான் விஜய் இங்கு களமிறங்க திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் வேட்புமனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய விஜய் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு வாக்கு சேகரிப்பை தொடங்கியிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் விஜய். முழு விவரங்கள் என்ன? வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு தற்பொழுது பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு பிரச்சாரத்திற்காக விஜய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். நேற்று அவர்கள் அறிக்கையின் போது கேட்டுக்கொண்டார்கள், விஜயின் வாகனத்தை எந்த ஒரு தொண்டர்களோ ரசிகர்களோ யாரும் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது, இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். அதனையும் மீறிதான் தற்பொழுது விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்த இடம் வியாசர்பாடி. அங்கிருந்து இந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த 2 கிலோமீட்டர் தூரத்திற்குமே ஏராளமான இளைஞர்கள் அவரை பின்தொடரக்கூடியவர்கள் இருசக்கர வாகனத்தில் அவர் வரக்கூடிய வாகனத்தை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி வழிநெடுகிலும் அவர்கள் தொடர்ச்சியாக அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடி வந்தபடியெல்லாம் இருக்கிறார்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில இந்த 100 பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய வகையில தான் இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறும் என்று சொல்லி அந்த அனுமதியை வாங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு 28ஆம் தேதி நடைபெறுவதாக திட்டமிட்டிருந்த கூட்டத்திற்கு 3000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்தில் விஜய் பேசுவார் என்று அனுமதி கோரியிருந்தார்கள். ஆனால் அதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் அனுமதி தரவில்லை. ஏனென்றால் அந்த இடத்தில் 3000 நபர்கள் கூட முடியாது, 300 பேர் கூடக்கூடிய அளவிற்கு கூட இடவசதி இல்லை என்று குறிப்பிட்டு அந்த அனுமதியை மறுத்திருந்தார்கள். அதனை அடுத்துதான் மீண்டும் ஒரு மனுவை கொடுத்து பெரம்பூரில் இருக்கக்கூடிய இந்த விவேகானந்த தெருவில் 100 பேர் மட்டுமே கூடுவார்கள், தெருமுனை பிரச்சாரத்தில் தான் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றவிருக்கிறார் என்று அனுமதி கோரியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த பிரச்சாரத்திற்கு விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இன்று பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்கக்கூடிய விஜய் 3 சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். தான் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் முதலில் பிரச்சாரம் செய்துவிட்டு அதன் பிறகாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்கிறார். அங்கு
தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக VS பாபு என்பவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் அதிமுகவில் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வந்தவர். அவர் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார். அவருக்கு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விஜய் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். அவர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய VS பாபுவை ஆதரித்து அங்கு பெரவள்ளூர் பகுதியில் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாலை வேளையில் இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அங்குமே தெருமுனை பிரச்சாரமாக 100 பேர் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்று அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிகள் எல்லாம் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்வார்கள். தற்பொழுது இந்த வழிநெடுகிலும் விஜய்க்கு அந்த தொண்டர்கள் அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வருவது, வழியில் நின்று அவரை பார்க்க முற்படுவதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிரச்சாரம் நடத்தக்கூடிய இடத்தில் எந்த அளவு கூட்டம் இருக்கிறது என்பதை பொறுத்து நிச்சயமாக ஆய்வு செய்வார்கள். அதன் பிறகாக விஜய் கொளத்தூருக்கு சென்று விட்டு